அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயம் நிறைய பேச போகிறோம். ஒன்று நான் சொல்கிறேன். முதல்ல மாரிதாஸ் எனும் சங்கி நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதை நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். அடுத்து சாட்டை, எப்படிப்பா நீங்கள் ஆட்சி அமைச்ச இன்னும் 90 நாளில் 1 லட்சம் கோடி வருமானம் ஈட்டிட்டீங்களா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் எரிச்சலாக பேசியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த சேயன் படத்தில் சீமான் நடிக்க போகிறாரா அப்படின்றதும் ஒரு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. அதையும் நம்ம பேசுவோம். விரிவாக பேசுங்க பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென் மண்டல முதலமைச்சர்களுக்கான ஒரு முக்கிய கூட்டம் ஆகஸ்ட் 19, 20 நடக்க போகுது. இதில் நடக்க போகிற தமிழகத்துக்கு நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சுதந்திர தினம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான நன்னாள். ஒட்டுமொத்த தமிழகம் வெற்றி கழக தொண்டர்களின் கனவாக இருக்கிற நாள். இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை கருத்தில் சொல்லிடுங்க. இப்போ ஒரு விஷயம் வருவோம். முதல்ல சாட்டையை நம்ம வந்தே ஆகணும். சாட்டை அப்படின்னாலே உங்களுக்குலாம் தெரியும், ஒரு அளவுக்கு ரொம்ப செம்படிப்பாப்புல. இப்போ சமீப நாட்களாக நாங்களும் கோட் சூட்டு போடுவோம்ல அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நம்ம யாரோ விளக்கமாருக்கு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இது நமக்கு தேவையில்லை. ஆனால் நேற்று நடந்த ஒரு செம்மையான சம்பவம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சீமானும் சரி, இன்னைக்கு சாட்டையும் சரி, முதலமைச்சர் அவர்களை பெட்டியை வாங்கிட்டு பேச சொன்னால் எப்படி வேணாலும் பேசுவானுங்க. உங்களுக்கே தெரியும். நேற்று அக்கா விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே அந்த வீடியோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அப்படியே கொடி கட்டி பறந்துச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முந்தின டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே வீடியோ போட்டு உட்காந்துருவாங்க. திமுக காரங்க உடனே சொல்லிட்டாங்கன்னா உடனே வீடியோ போட்டு உட்காந்துருவாங்க. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் உடனே வீடியோ போட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் அக்கா விஜயலட்சுமி இது வரைக்கும் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கே, ஒரு பதிலடி வீடியோவாவது போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பதில் சொல்லணும்னாலும் நினச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு அப்படின்றது குறுகுறுத்து தான் இருக்கும். இப்போ விஜயலட்சுமி அக்கா இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோக்காக பதில் இது வரைக்கும் யார் ஒருமே கொடுத்தது கிடையாது. அவங்களோட கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த அக்காவுக்கு மட்டும் பதில் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா முழுக்க குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்கிற மாதிரியா அவங்களுடைய கட்சியோட அண்ணனுக்கும் சரி தம்பிகளுக்கும் சரி அப்படியே அக்காவை பார்த்தோன்னே ஒரு டவுசர்லாம் நனைஞ்சிரும். இதனால தான் பார்த்தீங்கன்னா முழுக்க அக்காவோட வீடியோவுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இதில் அக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ அக்கா விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நியாயமாக பேசுவாங்க. சீமான் அவர்களை ஏமாற்றிருக்காங்க, இது கோர்ட்டு கேஸு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கடைசியில் என்ன வார்த்தை சொன்னார், இப்போ 2 பேரும் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜோசப் விஜய்னு நீங்கள் எப்படி சரியாக குறிப்பிடலாம்? இப்போ சமீப நாட்களாக ஜோசப் எங்கேருந்து ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சீமான் இப்போ பொறுமையாக கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அக்காவுக்கு இந்த இடத்துல தான் கோவம் வந்துருச்சு. ஏன்னா அக்காவுக்கு கோவம் வர்றதுக்கான காரணம் நண்பன் அது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தங்கச்சியாக நடிச்சிருக்கிறவங்க தான் நடிகை விஜயலட்சுமி அவர்கள். சூர்யா அவர்களுக்காக ஜோடியாக வந்திருப்பாரு. இது நிறைய பேருக்கு தெரியாமே இருந்துச்சு. அக்கா என்ன படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு. இந்த தான் அக்காவுடைய படம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் மூலியமாக தான் சீமான் அவர்களுக்கு பழக்கமாகறாங்க. ரைட்டாக இதுக்கப்புறம்லாம் வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா, ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொன்னால் உங்களுக்குலாம் எரியுதா? உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? நீங்களாம் சோத்தை தான் தின்றீங்களா? ஒரு மனுஷன் முழு பேரை போட்டால் உங்களுக்கு ஏன்டா எரியுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த கேட்டிருக்காங்க வீடியோவில். ஆனால் இவரை தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அக்கா எங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் பாருங்கள், முழுக்க எங்களை தான் சொல்லிட்டாங்களான்னு நினச்சி முழுக்க நாம் தமிழர் தம்பிகள் பூரா அப்படியே கோவத்தில் கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அக்கா பேசிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க. இங்கே நம்மளை தான் பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்குது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இப்போ அக்கா ரீஎன்ட்ரியா அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சமீப நாட்கள் அக்கா கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க, பேசாமல் இருப்பாங்க, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி மறுபடியும் இவ்வளோ ஒரு வீடியோவை போட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறோன்னே உண்மையிலே கட்சி கொஞ்சம் ஆட்டங்கன்றுச்சு. இதெல்லாம் தாண்டி கூத்தாடையை நம்பி நீங்கள்லாம் கட்சிக்கு போயிட்டீங்கடா, எங்களுடைய ஓட்டப்புறா நீங்கள் அங்கே போய் போட்டிங்கடா, உங்களுக்குலாம் அறிவே கிடையாதுடா, நீங்கள்லாம் தற்குறிடான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சீமான் அவர்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைடா நான் உங்களை விட பெரிய தற்குறிடான்னு சொல்லிட்டு சேயோன் படத்தில் நடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாப்புல. சேயோன் படத்தில் ஏதோ முக்கியமான கேரக்டர், அந்த கேரக்டரை பிடிச்சி போய் டேரக்டர்னு நினைக்கிறேன் முருகேசன் அவர்கள்ட்ட எனக்கு வேணும் இந்த கேரக்டர்னு சொல்லி வாங்கும்போது, இப்போ அந்த தம்பிகள்லாம் சேர்ந்து என்ன கிளப்பி விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேயோன் படத்தில் முருகன் வேஷத்தில் வர்றாராம் சீமான். யோசிச்சு பாருங்க, மயில் பின்னாடி முருகன் வேலோட இப்படி சீமானை கொஞ்சமாவது கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள்லாம் கருமம், அந்த படத்துக்கு கொஞ்சம் போகணும்னு நினச்சிருந்தா கூட இதை கற்பனையில் நினைக்கும் போது கூட தேட்டர் பக்கமே போகக்கூடாதுன்னு தோணும். அந்த மாதிரி தான் நினைக்குது. ஆனால் கடைசியில் அவர் முருகன் கேரக்டர்லாம் இல்லைங்க. எங்க முருகன் எங்க கர்மம், இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஏதோ பூசாரின்ற மாதிரியும் தமிழ் சொற்சொடரோட வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரை கொடுக்குறாங்க அப்படின்னு அரசர் பரிசெல்லாம் வந்திருக்கு. மித்தபடி இன்னும் கேரக்டர் என்ன அப்படின்றது தெரியல.
ரைட்டு. இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். இத வேற வந்து இப்ப இருந்தே வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எப்படி? இந்த படத்துல நடிக்கிறாப்ல அண்ணே, மறந்துராம போய் பார்த்துருங்கப்பா. பராசக்திய தான் ஃப்ளாப் பண்ணிட்டீங்க திமுக காரங்கலாம். எப்படியாவது சேர்ந்து இந்த படத்தையாவது பார்த்து தம்பி சிவகார்த்திகேயன எப்படியாவது தூக்கி விடுங்க. ஆமா, நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப திரைத்துறையில இல்லாதனால திரைத்துறையே படுத்து போச்சு. எப்படியாவது எஸ்கேவ அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து வைங்க. ஏன்னா தனுஷும் பார்த்தீங்கன்னா, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, முழுக்க முழுக்க அந்த நாம் தமிழர் தம்பிகள் சேயோன் படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மாரிதாஸ் விஷயத்துக்கு வருவோம். நேத்து தொழில்துறையோட ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் உண்மையிலேயே சிறப்பான உரை குடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னா, இன்னைக்கு திமுக காலகட்டங்கள்ல முதலீட்டாளர்கள் பயந்தாங்க. இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அவங்களுக்கான அந்த பெர்சன்டேஜ ஒதுக்கி குடுக்கணும், பார்ட்டி ஃபண்ட்லாம் குடுக்கணுன்றதுக்காக வேற மாநிலங்களுக்கு அனைத்துமே போச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கவனம் ஈர்த்து ₹1,00,000 டார்கெட் பண்ணி இன்னைக்கு முடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல. இதுலேருந்து வரக்கூடிய லாபம் இப்பவே 20,000 கஜானால சேர்ந்திருக்குன்னு திமுகவுடைய அறிக்கை. இன்னும் தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை குடுக்கல. அப்ப 20,000 கஜானால எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஏன் இன்னும் 2 வருஷத்துல 2,00,000 கடன நம்ம அடைக்க முடியாது? வட்டி காச குறைக்க முடியாது? இது முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தாண்டி மாரிதாஸ் அப்படின்ற சங்கி பார்த்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை உருவகேலி பண்ற மாரி, "என்னப்பா அது வாய் இம்புட பேச்சு பேசுது, பெரிய வாயா இருக்கும் போல" அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்குல, காத்து வாக்குல சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது கேலி பண்றோம், பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த மாரிதாஸ் அப்படின்றவருக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பிடிக்காது. ஒவ்வொரு விஷயத்திலயும் குறை சொல்றது மட்டும்தான் வந்து மாரிதாஸுடைய வேலை. ஏன்னா அதுதானே இடதுசாரி வலதுசாரியோட வேலை அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பிஜேபியோட வேலையே அதுதான், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் அதுதான் அப்படின்னும் போது, பொய்யா ஏஐல வீடியோ ரெடி பண்ணி கரூர் விஷயத்துல மாட்டினது, அதுக்கப்புறம் பொய்யா ஏதோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இப்ப காவல்துறையில மாட்டினது, இதுதான் வந்து மாரிதாஸ் செய்யக்கூடிய வேலை. பொய்யா மக்களிடையே என்ன தேவனை கிளப்பி விடுவோமே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் என்னங்க பண்ணுவாங்க? ஏர்போர்ட் இருக்கிற இடத்துக்கு தானங்க போவாங்க. ஓசூர்ல தானங்க ஏர்போர்ட் இருக்கு, பெங்களூர்ல தானங்க இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டே இல்லையா? இல்லை ஏர்போர்ட் இப்போ கூட இந்த வேலூர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சென்னை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ ராமநாதபுரத்தில் அடுத்து வந்து வரப்போறாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து மேலே போகிற ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் தயாரிக்கிற ஏரியா வரைக்கும் நேற்று கொண்டுட்டு வந்திருக்க தொழில்துறை மாநாட்டில் மிகப்பெரிய அளவு முதலீட்டை இழுத்திருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் சரி, தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் சரி, உண்மையிலே சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இதில் மாரிதாஸ் அவர்களுக்கு பேசுறதையே லாயக்கு கிடையாது. ரைட்டா? இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய மாநாடு இன்னைக்கு தென் தமிழக முதலமைச்சர்களோட ஒரு மாநாடு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் 19-20 நடக்க போகுது. எதுக்காக நடக்குது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அந்த மாநாடு அப்படின்றது, அதாவது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைன்றது, நம்மளுடைய தமிழகத்திலேருந்து கனிம வளம் கேரளாவுக்கு போல தடை போட்டிருக்காரு முதலமைச்சர். அடுத்து கேரளாலேருந்து வரக்கூடிய காவிரி தண்ணிக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து எதையாவது நிப்பாட்டலாமா? இரு மாநிலங்களுக்கான பஞ்சாயத்து வரப்போதா அப்படின்றது ஒரு சின்ன பிரச்சனை. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இப்போ இந்த 5 மாநிலங்களுக்கான ஒரு கூட்டமைப்பு. இவங்களுக்குள்ள நிறைய பகிர்ந்துக்கிறோம், கொடுத்துக்கிறோம், ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு. கரண்ட்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வண்டியில் போகுது வருது. இதை தாண்டி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்துறை சம்மந்தப்பட்ட விஷயமும், பொதுப்பணித்துறை சம்மந்தப்பட்ட விஷயமும், இந்த காவேரி விஷயமும் இன்னைக்கு அமித்ஷா அவர்களால் தீர்த்து வைக்கப்படுமா அப்படின்றதுக்காகத்தான் மோடி அங்கேருந்து வந்து ஒரு மீடியேட்டராக அமித்ஷா அவர்களை அனுப்பியிருக்காரு. பார்ப்போம் அந்த மாநாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டு. இப்போ நாளைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த ஒரு நாளுக்காக மிக முக்கியமாக எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். முதலமைச்சராக விஜய் அவர்களை பார்க்கறதுக்கும் அவர் அந்த கொடியேற்றுறதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாளாக திமுக மற்றும் அதிமுக தான் மாற்றி மாற்றி முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்றிக்கிட்டாங்க. இந்த ஒரு முதலமைச்சர் தான் வந்து கொடியேற்றணும் அப்படின்ற முறையை கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அவர்கள். இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டிலன்னு இல்லை, ஒட்டுமொத்த மாநிலங்கள்லையும் ஆளுநர் தான் கொடியேற்றுவாங்க. ஆனால் இல்லைங்க, எப்படி ஆளுநர் மத்தியில் ஏற்றுறாரோ அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க முதலமைச்சருக்கு இந்த உரிமையை பெற்றுத்தந்தவர்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே தான் திமுக ஒவ்வொரு வருடமும் இதை நினைவு கூர்ந்து ஒரு செய்தியாக வெளியிடுவாங்க. ஆனால் இந்த தடவை நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறனால இது நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதையும் தாண்டி இன்னைக்கு வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. 2,500 பணமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், இந்த ஒரு சில திட்டங்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற விதமாக சுதந்திர தினத்தன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரை கொடுக்க போகிறார் அப்படின்றதும், அது மிகப்பெரிய எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பலமான உரையாக இருக்க போகுது அப்படின்றதும் தலைமைச் செயலகத்திலேருந்து வந்த ஒரு சின்ன தகவல். ரைட்டு. இப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம்.
இப்போ டிஆர்பி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்துறை இப்போ வந்து முதலீடு பண்றவங்க எல்லாருமே திமுக காலகட்டங்கள்லயே வந்தவங்க தான். இப்ப நீங்கலாம் ஒண்ணும் புதுசா யாரையுமே இழுத்துட்டு வரல. 75% பேர் வந்து எங்களுடைய திமுக ஆட்சி காலத்துல வந்தவங்கள்ட்ட தான் திரும்ப நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிங்சாங்கை தட்டியிருக்காரு திமுகவுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வேலையே இதுதான். எங்கேயாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா உடனே நாங்க தான். எங்கேயாவது ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா உடனே நீங்க தான் அப்படின்னு சொல்றதுல முதல் இடத்துல இருக்குது இந்த திமுக. இப்ப ஏவா வேலுட்ட ஒவ்வொரு மாநாட்டுக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஆனா பாருங்க மண்ணை ஏரியிலேருந்து எடுத்திருக்காப்புல, கணக்கு அங்க காட்டிட்டாப்புல. அப்ப காசு வாங்கினது எங்க, விசுவாசம் காட்டினது எங்கன்ற மாதிரியா தனித்தனியா இன்னைக்கு சுக்குநூறா அதிமுக உடஞ்ச மாதிரி திமுகவும் சுக்குநூறா உடைய போறத நம்மலாம் கண்கொண்டு பார்க்க போறோம். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோல. இந்த சொத்து வரி பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதை பத்தி நான் அடுத்த வீடியோல வந்துடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.